ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். சுரக்ஷா டயக்னாஸ்டிக் ஐபிஓ நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாமா இல்லை அவாய்ட் பண்ணலாமாங்கிறது நம்ம ஃபுல் டேட்டாவையும் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். எந்த ஒரு ஐபிஓ அப்ளை பண்ணுறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது கம்பெனியோட டீட்டெயில்ஸ் தாங்க. வாங்க பார்ப்போம். இந்த கம்பெனி வந்து 2005 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் இந்தியாவில், அதாவது வெஸ்ட் பெங்கால், பீகார், அசாம், மேகாலயா இந்த மாதிரி ஸ்டேட்லலாம் இவங்களோட பிரான்ச்சஸ் இருக்குது. இவங்க என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்வீசஸ், அதாவது பேத்தாலஜி, ரேடியாலஜி டெஸ்டிங், அப்புறம் கன்சல்டேஷன்ஸ் எல்லாம் இவங்க ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து லெபார்ட்ரி ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதில் ஆல்மோஸ்ட் இது கூட 8 சேட்டலைட் லெபார்ட்ரிஸ் இருக்குது. அண்ட் 215 கஸ்டமர் டச் பாயிண்ட்ஸ், அதாவது ஜூன் 30 டேட்டா பிரகாரம் இவங்ககிட்ட இருக்குது. இதன் மூலிமா இவங்க வந்து நிறைய சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் மெடிக்கல் கன்சல்டேஷன் மூலிமா இவங்க வந்து மக்களை ரீச் பண்ணி அவங்களுக்கு தேவையான டெஸ்ட்ஸ் எல்லாமே எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இவங்க டிசீஸ் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, அத ஏர்லியாவே டிடெக்ட் பண்ணி, அதுக்குண்டான மருந்துங்கள்லாம் கண்டுபிடிச்சு, அதுக்குண்டான வேக்சினேஷனும் குடுக்குறாங்க. இவங்க டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம எஃபெக்டிவா யூஸ் பண்றதுனால, இவங்களோட கஸ்டமருக்கு இவங்க எடுக்கிற ரிப்போர்ட்ஸ்க்கு உண்டான டேட்டாவ உடனே குடுத்து, அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்க பார்த்தீங்கன்னா, லேபாரட்டரி இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் யூஸ் பண்றாங்க. அப்புறம் ரேடியாலஜி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், அப்புறம் பிக்சர் ஆர்கைவ் கம்யூனிகேஷன் சிஸ்டம், அப்புறம் என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங் சிஸ்டம், இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி மக்களுக்கு ஈஸியாகவே இவங்களோட ரிப்போர்ட்ஸை கொடுத்துட்றாங்க. இந்த ஐபிஓ போடுறதுக்கு முக்கிய காரணமே வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். அதாவது ஷேர் ஹோல்டர்ஸ் அவங்களோட ஷேர்ஸை விற்கிறாங்க. மற்றபடி இது மூலிமா ரைஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து இந்த கம்பெனியோட ஆப்ரேஷன்ஸ்க்கோ க்ரோத்துக்கோ போய் சேராது. இந்த ஐபிஓ போடுறதுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஐசிசி செக்யூரிட்டிஸ், நுவாமா வெல்த் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்பிஐ கேபிட்டல் மார்க்கெட்டர்ஸ், அப்புறம் கெஃபின் டெக்னாலஜி லிமிடெட், இவங்க எல்லாமே வந்து இந்த ஐபிஓவில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த ஐபிஓ வந்து நவம்பர் 29 ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் டேட் வந்து டிசம்பர் 3. உங்களுக்கு அலாட்மெண்ட் வந்து டிசம்பர் 4 வந்துடும். உங்களோட ரீஃபண்ட் வந்து டிசம்பர் 5 வந்துடும். லிஸ்ட் வந்து டிசம்பர் 6 தான் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. இதோட ஃபேஸ் வேல்யூ வந்து ₹2. இதோட ப்ரைஸ் பிராண்ட் வந்து 420 441 பர் ஷேர் சொல்லியிருக்காங்க. லாட் சைஸ் வந்து 34 ஷேர்ஸ். அதாவது இது மெயின் போர்டு ஐபிஓங்கிறதுனால மினிமமே நீங்கள் 34 ஷேர் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டோட்டல் இஷ்யூ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 கோடி ஷேர்ஸ் இவங்க விற்கிறாங்க. அதாவது 850 கோடி கிட்ட ரைஸ் பண்ணுறாங்க. இது ஃபுல்லாகவே வந்து ஆஃபர் ஃபார் சேல் தான். லிஸ்டிங் வந்து என்எஸ்சி பிஎஸ்சி ரெண்டுலேயுமே லிஸ்ட் பண்ணுறாங்க. ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ வந்து ஆல்மோஸ்ட் 5 கோடி கிட்ட இருக்கு. மெயின் போர்டு ஐபிஓங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் டைப்பில் இவ்வளோ லாட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இவ்வளோ ஷேர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதில் நீங்கள் அமௌண்ட் வந்து இந்த அளவுக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சோம்நாத் சட்டர்ஜி, ரித்து மிட்டல் அண்ட் சதீஷ்குமார் வர்மா, இவங்க தான் இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ். இப்போதைக்கு உங்கள் ஷேர் ஹோல்டிங் ப்ரீ இஷ்யூ வந்து 61% கிட்ட இருக்குது. போஸ்ட் இஷ்யூக்கு அப்புறம் என்னன்னு தெரியல, நான் அப்டேட் பண்ணுறேன். இவங்க எப்படி இந்த ஐபிஓ ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்கன்னா, இன்வெஸ்டர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா QIB வந்து 50% வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ரிட்டைல் ஷேர்ஸ் அதை நம்ம வந்து 35% வரைக்கும் அப்ளை பண்ணுறோம். NII வந்து 15% வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன், முக்கியமான தகவல் இதுதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22ல் இதோட அசெட் வேல்யூ 275 கோடி கிட்டே இருக்குது. ரெவென்யூ 225 கோடி. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வெறும் 20 கோடி ஆஃப்டர் டேக்ஸ். நெட்வொர்த் வந்து 145 கோடி கிட்டே இருக்குது. டோட்டல் பாரோயிங் வந்து 19 கோடி கிட்டே இருக்குது. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 137 கோடி கிட்டே இருக்குது. இது 2023 பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 251 கோடி இருக்குது அசெட்ஸு. ரெவென்யூ 193 கோடி தான். ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 6 கோடி. நெட்வொர்த் வந்து 155 கோடி. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 147 கோடி. அண்ட் பாரோயிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 14 கோடி. 2024 அசெட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 300 கோடி. ரெவென்யூ வந்து 222 கோடி வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 23 கோடி. நெட்வொர்த் வந்து 179 கோடி. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் வந்து 170 கோடி. டோட்டல் பாரோயிங் 8.5 கோடி கிட்ட இருக்குது. அதாவது இவங்க வந்து இயர் ஆன் இயர் இவங்க வந்து பாரோயிங் லெவலில் குறைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஜூன் டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னா 2024 இதோட அசெட் வேல்யூ வந்து 314 கோடி கிட்டே இருக்குது.
இவங்களோட ரெவென்யூ வந்து ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு 60 கோடி கிட்ட earn பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து 7.5 கோடி கிட்ட இருக்கு. நெட் ஒர்த் பார்த்தீங்க அப்படின்னா 157 கோடி கிட்ட இருக்கு. ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் 176 கோடி கிட்ட இருக்கு. டோட்டல் borrowing 7.5 கோடி கிட்ட இருக்கு. ஆல்மோஸ்ட் இயர் ஆன் இயர் இவங்க வந்து அவங்க borrowing லெவலில் கடன் அதாவது குறைச்சிக்கிட்டே இருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் பார்ப்போம். இது வந்து மார்ச் 31 டேட்டா பிரகாரம் தான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேட்டா இல்லை. ROE வந்து 14% கிட்ட இருக்கு. ROC வந்து 21% கிட்ட இருக்கு. டெப்ட் அண்ட் ஈக்விட்டி 0.2 கிட்ட இருக்கு. RONW 14% கிட்ட இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 13.1ல இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் மார்ஜின் வந்து 11% கிட்ட இருக்கு. இதோட இபிஎஸ் ப்ரீ ஐபிஓ பார்த்தீங்கன்னா 4.4 இருக்கு. போஸ்ட் ஐபிஓ ரிலீஸ் ஓப்பன் ஆன போது தான் நமக்கு தெரியும். பி/பை ரேஷியோ ஆல்மோஸ்ட் 100 கிட்ட இருக்கு ப்ரீ ஐபிஓவில். போஸ்ட் ஐபிஓ ஓப்பன் ஆன போது தான் தெரியும். இந்த ஐபிஓட ஜிஎம்பி வந்து நீல் தான் இன்னைக்கு டேட்டா பிரகாரம். மேபி இன்னொரு 2-3 நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஐபிஓ லிஸ்ட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நம்ம இந்த ஐபிஓட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணோம். அதை பேஸ் பண்ணி இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா இல்லை அவாய்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா என்னோட ஒப்பீனியன் என்ன நான் சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. என்னோட ஒப்பீனியன் என்னென்னா, இந்த ஐபிஓட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸ்லோவாக ஸ்டெடியாக க்ரோத் ஆகிட்டே இருக்காங்க. பட் இந்த ஐபிஓ இஷ்யூ பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஷேர் ஹோல்டிங் பொசிஷனை விற்கிறதுக்காக மட்டும்தான். அவங்களோட கம்பெனியை அவங்களோட கம்பெனியோட க்ரோத்துக்காகவும் இல்லை புதுசாக ஏதாவது லெபார்ட்ரியோ இல்லை ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணுறதுக்காகவோ கிடையாது. அப்படிங்கும்போது இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பாக்கெட்டு தான் இந்த மணி போய் சேரும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ப்ரெசன்ஸ் ஃபுல்லாகவே வந்து ஈஸ்டர்ன் இந்தியா மட்டும்தான் இருக்குது. இவங்க இந்தியா ஃபுல்லாக இவங்க வந்து இன்னும் ரீச் ஆகலை. ஸோ இவங்களோட பிராண்ட் வேல்யூ அந்த அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கான்னு தான் நான் சொல்லுவேன். நார்மலாக ஃபார்மா இண்டஸ்ட்ரியோட பி/இ ரேஷியோ வந்து 25 to 30 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ இதோட பி/இ ரேஷியோ வந்து ஆல்மோஸ்ட் 100 கிட்ட நான் பார்த்தேன். அப்படிங்க இருக்கும்போது நம்ம வந்து இதை யோசிச்சு தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இது லாங் டேர்முக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு பார்த்தா மேபி சான்சஸ் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் ட்ரெண்ட் இப்போ அப் அண்ட் டவுன் இருக்கனால இது ஓப்பன் ஆனது லிஸ்ட் ப்ரைஸ் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. மேபி நான் அப்போ தான் லாங் டேர்ம் பற்றி நான் யோசிப்பேன். இப்போது இந்த ஐபிஓவில் என்னோட ஒப்பீனியன் பிரகாரம் நான் வந்து அப்ளை பண்ண மாட்டேங்கிறது என்னோட கருத்து. நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையாங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன ரீசனுக்காக அப்ளை பண்ணுறீங்க, என்ன ரீசனுக்காக அவாய்ட் பண்ணுறீங்கிறதையும் டீட்டெயிலாக கீழே போடுங்க. இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அண்ட் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.